இன்றியே நான் வாடினேன், உன் நினைவொன்றையே மனம் தேடுதே. நீ இன்றியே நான் வாடினேன், உன் நினைவொன்றையே மனம் தேடுதே. உனக்காக கவி ஒன்று நான் பாடுவேன், உன்னை காண மனம் ஏங்கி தவிக்கின்றதே. உனதாக என்னை மாற்றுவாய் தலைவா, ஒரு ராகம் நான் பாடுவேன். பெண்ணொருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீயாவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சீரிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜோவான் பவுல் இந்த உலகத்தில் 2 விதமான பண்பாடுகள் நிலவுகிறது என்று கூறுகிறார். ஒன்று வாழ்வின் பண்பாடு, மற்றொன்று சாவின் பண்பாடு. போர், வன்முறை, லஞ்சம், ஊழல், மதிப்பீடற்ற வாழ்வு ஆகியவை சாவின் பண்பாட்டையும், நீதி, நேர்மை மற்றும் உண்மைக்கான போராட்டம், மக்கள் இயக்கங்கள் முதலியவற்றை வாழ்வின் பண்பாடாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஜூதர்களை பொறுத்தளவிலே புற இனத்தார் பகுதி என்பது சாவின் பண்பாட்டால் ஆட்கொள்ளப்பட்ட பகுதி. சாவின் தலைவனான பேயின் ஆதிக்கம் அதிகம் நிலவியதாக கருதப்பட்ட பகுதி. இப்படிப்பட்ட பின்னணியிலே வாழ்வின் தலைவனான இயேசு கிறிஸ்து வாழ்வை நிறைவாக கொண்டு வந்த நம் ஆண்டவர் எவ்வாறு வாழ்வின் கருவியாக செயற்பட்டார் என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகிறது. பேய் பிடித்திருந்த கானானிய பெண்ணின் மகளில் இருந்து பேயை ஓட்டி வாழ்வை நிலைநாட்டினார். சாவின் பண்பாடு என்றுமில்லாதவாறு தலைத்தோங்கும் காலகட்டம். வாழ்வின் பண்பாடு எங்கேயாவது செயல்படுகிறதோ என்று தேடி அலையக்கூடிய ஒரு சிக்கலான காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம். இப்படிப்பட்ட பின்னணியிலே வாழ்வை பரப்பிய கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வின் கருவியாக செயல்பட வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாகவே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதே இன்றைய இறைவார்த்தை. நாங்கள் எதன் கருவியாக செயல்படுகிறோம்? வாழ்வின் கருவியாகவா, சாவின் கருவியாகவா? வாழ்வுக்குரியது சாவுக்குரியதை தனக்குட்படுத்தும் என்று 2 கொரிந்தியர் 5:4 பார்க்கிறோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவேன். வாழ்நாளெல்லாம் உன்னை வாழ்த்தவே, உன் வாழ்க்கை வழி நான் வாழுவேன். எனக்காக உன் ரத்தம் நீர் சிந்தியே, எனக்காக
தலைவா